Hi, hello to everyone. Software Technologies. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SketchUp இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். சேம் SketchUp இன்டர்ஃபேஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இப்போ வந்து SketchUpல எப்படி ஒரு பிளான் வந்து நான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சேம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் SketchUp அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்தமாரி இன்டர்ஃபேஸ் தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா? சேம் இதில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா சூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேம் அந்த ஆப்ஷன்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணால் அப்படின்னாவே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன கொடுத்துருப்பாங்க, டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சேம் நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? சேம் ஆர்ட் டிசைனில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் அதை பிக் பண்ணிக்கிறேன். இல்லை மில்லி மீட்டர்ஸில் நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னாலும் சேம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது எல்லாமே. ஓகேவா? மீட்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, இதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது சேம் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் கொடுத்துட்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் சேம் ஸ்டார்ட் யூஸிங் ஸ்கெட்சப்னு இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகேங்களா? ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? சேம் இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனால் விசிபிள் ஆகும். ஓகே, சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம பிளான் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போயே 3ல் வச்சு ட்ரா பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது இதில். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்லேயே எப்படி பிளான் போடுறது. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கெட்சப்பில் போட்டாக்குள்ளே சில டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன ஏதாவது மாறுற மாதிரி இருந்துச்சு, இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோகேடில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, அந்த விசிபிளும் நம்மள்கிட்ட ஸ்கெட்சப்பில் இருக்குது. ஓகேவா? சேம் இப்போ வந்து நான் இந்த இமேஜை டெலிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எரேஸ் கொடுத்துட்டு சேம் இப்போ நான் 3ல் வச்சு ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை டாப் வியூவில் வச்சுட்டு ட்ரா பண்ணாலும் ஓகே. ஓகேவா? சேம் நான் பிக் பண்ணிக்கிறேன். டாப் வியூவில் பிக் பண்ணிட்டேன். ஓகேவா? டாப் வியூவில் பிக் பண்ணிவிட்டு சேம் நம்ம ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா பிளான் வச்சு நம்ம பிளான் சொல்லி கொடுத்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்லேயும் சேம் அதே பிளான் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? சேம் இந்த பிளான் இருக்குது அப்படின்னா இந்த பிளானோட அப்படி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோகேட் பிளான் எப்படி போடணுமோ அதேமாரி தான். அவுட்டர் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ட்ரி எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இப்போ ஃபுல்லாக அவுட்டர் ஃபுல்லாக 30 தான். ஓகேவா? சேம் ஜஸ்ட்டு எல்னு கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு லைன். ஓகேவா? லைன் கொடுத்துட்டு சேம் நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட். ஓகேவா? 30 ஃபீட் ஜஸ்ட்டு உங்களுக்கு அங்கே நீங்கள் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் 30 ஃபீட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? சேம் ஜஸ்ட்டு பேன் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த டைமென்ஷன்ஸ் பண்ணணும். இதை நான் 30 ஃபீட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டேப் மாரி இருக்குது பார்த்தீங்களா, டேப் மெஷர் டூல்ன்ட்டு சேம் அதை நான் பிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வந்து பிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து விசிபிள் ஆகுதுங்களா, மேலேயே விசிபிள் ஆகும், கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எகைன் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இன்னாண்டா ஒரு 30 ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் என்டர். ஓகேவா? 30 ஃபீட் என்டர் கொடுத்துட்டேன். சேம் என்னென்ன கிராஸில் வந்தீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட்டு பேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கே கரெக்டாக பார்த்து பேன் பண்ணிக்கணும். சேம் எகைன் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இந்த கரெக்டாக பாயிண்ட் வந்து பார்த்தீங்களா, ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அது அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொட்டேட் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கலரில் வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? சேம் இந்த இது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே வந்து ஒரு 30 ஃபீட். ஓகேவா? எகைன் நான் இங்கே போகிறேன் அப்படின்னா சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜாயின் ஆகிக்கும். 30 ஃபீட் கொடுத்து என்டர் கொடுத்தாலும் ஓகே. கொடுத்துடணுன்னு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாரி க்ரியேட் ஆகிடுச்சு. ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி உள்ள க்ரியேட் ஆகிருக்குங்களா? ஓகேவா? சேம் ஐசோமெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஐசோமெட்ரிக் மாற்றணும் அப்படின்னா சேம் இங்கே ஐசோமெட்ரிக்கு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ஓகே, பேக் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்லேயே இருக்கும். ஓகேவா? சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக்னு இருக்கும். ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதுவே விசிபிள் ஆகுங்களா? ஓகேவா? சேம் இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸ் பாரை ஜஸ்ட் ஸ்பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கீபோர்டில், அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் வந்து வரும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வராது. ஓகேவா? சேம் இப்போ நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் மாரி இருக்குங்களா, இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம், புஷ் புல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபீட்டுக்கு நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் காமிப்போம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபவுண்டேஷன்ஸ் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். சேம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் புல்லுன்னு சொல்லிட்டு பின் கொடுத்தீங்கன்னாவே போதும்.
கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸ் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை கீழே ரைஸ் பண்ணாலும் ஓகே. நம்மளுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் வேணுமோ, எனக்கு ஒரு 3 feet வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகேங்களா கீழே கொடுத்துட்டு 3 feet கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு 4 feet வேணும், இல்லை 2 feet வேணுனாலும் நம்ம எப்படி வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் இப்போ. ஓகேங்களா, சேம் இப்போ இதை நான் புஷ் புல் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக புஷ் புல் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் Y எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே விசிபிள் ஆகும். ஓகேவா, சேம் இப்போ வந்து கீழே ஃபவுண்டேஷன்ஸ் போட்டாச்சு. இதுக்குள்ளே வந்து நான் இந்த பிளானை போடணும் அப்படின்னாலும் சேம் இந்த டாப் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகேவா, டாப் வியூவில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பிளானை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டாய்லெட் ரூம். ஓகேவா, சேம் இங்கேருந்து 10 feet, இங்கேருந்து 6 feet. ஓகேவா, சேம் ஸ்கெட்சப் போயிட்டு சேம் எகைன் லைனு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் செட் பண்ணணும் சுற்றிலையும். ஓகே, ஆஃப் செட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஆஃப் செட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த என் லைன் பார்த்தீங்க, இந்த என் லைன் இருக்குல்ல, ஏதாவது ஒரு லைனில் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வரும். சேம் வெளியே வேணுனாலும் வெளியே பிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே கிரியேட் ஆகும். இப்போ நம்ம 30 feet கொடுத்தனால உள்ளே 9 inches நம்ம ட்ரா பண்ணணும். அதனால் 9 inches கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துக்கணும். கொடுத்தேன் அப்படின்னாவே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனி இதாக கன்வெர்ட் ஆகிருக்கும், அவுட்ரு எல்லாமே தனியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, சேம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எகைன் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து எனக்கு வந்து எவ்வளோ 10 feet. ஓகேங்களா, 10 feet என்டர் சேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாயிண்ட் காமிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்டு. ஜஸ்ட் அங்கே பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எவ்வளோ 6 feet. ஓகேங்களா, 6 feet எகைன் 10, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 feet. 6 feet கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். சேம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே 10 feet கொடுத்துட்டு சேம் எகைன் நான் ஆஃப் செட் பண்ணிக்கிறேன். ஆஃப் செட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு நம்ம உள்ள தேவையில்ல, வெளியே வேணும். ஓகே, அதனால் வெளியே வச்சுட்டு நம்ம எவ்வளோ வால் திக்னஸ் இருக்குது 9 inches. ஓகேவா, 9 inches நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்தோன்னே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இது தனியாக உங்களுக்கு அவுட்டர் வால். இப்போ இது வந்து தனி வால். இப்போ நம்ம இந்த வால் தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகேவா, சேம் நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் ட்ரா பண்ணியாச்சு. சேம் இதேமாதிரி நெக்ஸ்ட் ரூம் வேணும் அப்படின்னாலும் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூம். ஓகே, கிச்சன் ரூம் வந்து 12x6. ஓகேவா, சேம் எகைன் லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 12 feet. ஓகேவா, 12 feet என்டர். 12 feet கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட் சொல்லிட்டு விசிபிள் ஆகுதுங்களா க்ரீன் கலரில். ஜஸ்ட் அங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 feet என்டர். ஓகே, எகைன் க்ளோசிங். ஓகே, சேம் எகைன் ஆஃப் செட். ஜஸ்ட் ஆஃப் செட் பிக் பண்ணிவிட்டு இது உள்ளே தான் ஆஃப் செட் பண்ணணும். அதனால் உள்ளே பிக் பண்ணிவிட்டு 9 inches. 9 inches கொடுத்துட்டு என்டர் கரெக்டாக நம்ம பேஸ் பண்ணணும். 9 ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ச்சஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே தேவையில்லை, அதனால் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு வெளியே ஓகே மவுஸால் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 inches கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இது தனி பார், இது தனி பார். பார்னால் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமு 12x10. ஓகேவா, சேம் பெட்ரூம் டிசைன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் எகைன் லைன் எடுத்துக்கிறேன். இதே ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, சேம் இதுவும் 12 தான், இதுவும் 12 தான். அதனால் நம்ம இங்கே வச்சுட்டு இங்கேருந்து 10 feet கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட். இங்கேருந்து சேம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 feet என்டர். எகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே 10 feet கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. சேம் எகைன் நான் திருப்பியும் போகிறேன். எகைன் ஆஃப் செட் எடுத்துகிட்டு எகைன் இங்கே பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 9 inches கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தனியாக ஆப்ஜெக்ட் இது தனியாக ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. ஓகேவா, சேம் இந்த ஸ்பேஸ் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உள்ளே பிக் பண்ணிங்கன்னா உள்ளே செலக்ட் ஆகும், வெளியே பிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே இது எல்லாமே ஒரு செலக்ட் ஆகும். ஓகேவா, சேம் இதுக்கு நல்ல ஒரு ரூம் இருக்குது அப்படின்னாலும் சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12x4. ஓகேவா, சேம் எகைன் லைன் எடுத்துக்கிறேன். சேம் இதே 12 தான். இங்கேருந்து இது வரலும் 4 feet என்டர் கொடுத்துட்டு சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 12 feet என்டர். எகைன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 feet என்டர். ஓகேவா, சேம் எகைன் ஆஃப் செட்டு ஜஸ்ட்டு இதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு 9 inches கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து தனித்தனி ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். ஓகேவா, சேம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்டேர் கேஸும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இருக்கிற ஸ்பேஸிங்க அப்படியே நம்ம 1 feet கொடுத்துருக்காங்க, 1 feet ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. சேம் ஓகேங்களா. சேம் இன்னாண்ட ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஹால்னு சொல்லிட்டு 15 feet 9 inches into 10 feet இருக்குங்களா. சேம் இந்த ஹால் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கே பிக் பண்ணிவிட்டு அகைன் லைன் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 10 feet ஓகேவா. 10 feet என்டர் கொடுத்துட்டு சேம் எது ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒன்று வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 feet 9 inches ஓகேவா. 15 feet 9 inches சரி. ஜஸ்ட் லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இது வரலும் 10 feet ஓகேங்களா. 10 feet பிக் பண்ணிவிட்டு இங்கே பிக் பண்ணிங்க அப்படின்னா இதை எண்ட் பாயிண்ட்டு. ஜஸ்ட் இங்கேருந்து 15 feet 9 inches 15 feet 9 inches கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் போய் ஜாயின் ஆகிடுச்சு ஓகேங்களா. சேம் எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஆஃப்செட் வந்து பார்த்திங்கன்னா 9 inches கொடுத்து இன்னும் இது வரணும். சேம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சுங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு 2.5 feet நான் கொடுத்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் வச்சுட்டு நான் அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் வந்து போக நம்ம பார்ப்போம் ஓகேவா. சேம் லைன் போட்டு புஷ் புல் பண்ணுறது தான், ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேங்களா. சேம் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னாலே மிட் பாயிண்ட் சொல்லி காமிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த மிட் பாயிண்டில் ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 feet மட்டும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 2.5 feet நம்ம 3 feet கூட வச்சுக்கலாம் ஓகேவா. லேண்டிங் 3 feet என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு திருப்பி இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா. சேம் என்ன பண்ணுறேன், இப்போ இதேமாரி லைன் வந்து நம்ம ஒவ்வொருத்துக்கும் டிசைன் பண்ணணும் ஓகே. எகைன் லைன் எடுத்துக்கிறேன். நம்ம காப்பிக்குள்ளே பண்ணலாம் ஓகேவா. லைன் எடுத்துகிட்டு சேம் இங்கேருந்து ஒரு 9 inches நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா. 9 inches கொடுத்துட்டு சேம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா 9 inches இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா. சேம் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எகைன் ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த லைன் இங்கேருந்து எதுவும் நமக்கு தேவையோ அதுவும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் தனியாக டிவைட் ஆகிருக்கும் ஓகேவா. இதேமாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி தான் பண்ண முடியும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸ் காப்பி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் Ctrl+C எகைன் Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகுதுங்களா. பட் இதில் காப்பி மூவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பார்த்து க்ரியேட் பண்ணணும் ஓகே. சேம் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி தான் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்ம தனியாக கூட ஸ்டேர் கேஸ் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் இப்போ நெக்ஸ்ட்டு Ctrl+Z ஓகே இப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா. சேம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. இந்த டாய்லெட்டு, ஹாலு, கிச்சன், பெட்ரூம் இது ஓகேங்களா. இந்த பார்க்கிங் இது சேம் நம்ம ஒரு முன்னாடி ஓகேவா கேட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம 15 inches and 11 feet அது டிஃபால்ட்டாக அவ்வளோதான் இருக்கும் மீதி ஓகேவா. சேம் ஸ்கெட்சப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான் வந்து இப்போ தான் டிசைன் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் பிளானை டிசைன் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட்டாக ஐசோமெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதேமாரி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வாலையும் நம்ம என்ன பண்ணணும், வாலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 feet அந்த 10 feetக்கு நாம் வந்து ரைஸ் பண்ணணும் ஓகேவா. சேம் இந்த ஆர்பிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு புஷ் புல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது வந்து உள்ள இது வந்து ஃப்ளோரிங் ஓகேவா. சேம் இதுதான் பார்த்திங்கன்னா வால். சேம் இங்கே பிக் பண்ணிவிட்டு இதிலேருந்து இது வரலும் பார்த்திங்கன்னா 10 feet ஓகேவா. 10 feet என்டர். அகைன் இதேமாரி உங்களுக்கு என்னென்ன வால்ஸ் இருக்கோ அந்த வால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். சேம் இதுமாரி பார்த்திங்கன்னா இந்த வெளியே வால் வருது இல்லை, சேம் அதுமாரி தேவையில்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேம் இப்போ பிக் பண்ணிங்க அப்படின்னா புஷ் புல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரே வாலாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே பிக் பண்ணி அப்படியே நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். 10 feet என்டர் ஓகேங்களா. சேம் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஜஸ்ட் இங்கேருந்து இந்த தேவையில்லாத லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் ஜஸ்ட்டு பிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக பிக் ஆகும். சில இதில் பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிரும் அப்படியே ஓகே. அந்த லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆகிரும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். சேம் இங்கே வச்சுட்டு 10 feet என்டர் ஓகேவா. அகைன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு 10 feet என்டர் ஓகேவா. சேம் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு ஓகே. இதேமாரி அவுட்டர்லையும் நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். சேம் அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு தனித்தனியாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரே இதாக இருக்க மாதிரி நம்ம ஈஸியாக
தேவையில்லாத லைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம். ஓகேவா, எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு புஷ் புல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த இதை வச்சுட்டு செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு எனக்கு 10 feet வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 10 feet கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 feetல வந்துடும். ஓகேவா, சேம் ரொட்டேட் எடுத்துகிட்டு சேம் Ctrl Z. ஓகே, Ctrl Y. ஓகேவா, சேம் ஜஸ்ட் ஆர்பிட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து நீங்கள் ஓப்பனில் இருக்குங்களா, சேம் புஷ் புல் எடுத்துகிட்டு சேம் அகைன் இது தனி ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா, சேம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கனாவே எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஜஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 10 feet. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கு நம்ம கீழே ஒரு 3 feet கொடுத்தோம், ப்ளஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா 10 feet 13 feet கரெக்டாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிடணும். அது க்ரியேட் பண்ணால் தனியாக காமிக்கிற மாதிரி. ஓகேவா, லைன் எடுத்துகிட்டு சேம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சேம் இங்கேருந்து இது வரணும் 13 feet இருக்கா. சேம் 13 feetனா நம்ம 3 feet ஃபவுண்டேஷனு, 10 feet வந்து ஹைட்டு. இதேமாரி லெண்டர் தனியாக 7 feetல காமிக்கலாம். ஜஸ்ட் இந்த லைன் யூஸ் பண்ணி புஷ் புல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது தான் ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ 3Dல பார்த்தீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இந்த டாய்லெட் ரூமு, கிச்சன்ஸ், பெட்ரூம்ஸு, ஹாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்க்கிங், ஓகேவா, ஸ்டேர் கேஸு. சேம் இப்போ இப்போ என்ன பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கெட்சப்பில் எப்படி பிளான் போடுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா, சேம் இதேமாரி பார்த்தீங்கன்னா AutoCADலையும் ஓகே சேம் இப்போ போட்ட பிளானை தான் நம்ம AutoCADல பிளான் போட்டோம், அதை இம்போர்ட் பண்ணி இதில் ஜஸ்ட்டு புஷ் புல் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ட்ரா பண்ணணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகேவா, சேம் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம், 2 மெத்தடில் நம்ம ஸ்கெட்சப்பில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபவுண்டேஷன்ஸ் காமிக்கணும் அப்படின்னாலும் சேம் இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து பிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே 3 feet பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 3 feet என்ட்ரன் கொடுத்தீங்க அப்படின்னாலே சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 feet. ஓகேவா, ஜஸ்ட்டு கரெக்டாக தனியாக காமிக்கிறதுக்காக ஒரு லைன் நான் டிசைன் பண்ணிக்கிறேன் அவுட்டர் எல்லாமே. ஓகேவா, அகைன் லைனு சேம் இங்கேருந்து இது ஒரு 3 feet ஜஸ்ட்டு ரொட்டேட் அண்ட் அகைன் லைனு சேம் இங்கேருந்து கரெக்டாக இங்கே போனீங்க அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்ட் காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா வாலோட ஹைட்டு. ஓகே, சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோர்ஸ், விண்டோஸு உள்ள காம்போனன்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஓகேவா, சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா AutoCADல நான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் அதையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, சேம் நம்ம ஸ்கெட்சப் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஆல்.